நன்றிக்காக கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குவது கடன் கொடுத்து நம்ம வாங்கல. எந்த பொருளாகவோ பணமாகவோ நான் வாங்க மாட்டேன். நீ என்ன பண்ண, நீ யாரு அப்படின்னு கேட்பேன். நீங்க ஹெல்ப் பண்ணதில்ல இதுவரைக்கும் யாராவது அந்த நன்றி கடனை திருப்பி செலுத்தணும்னு யாராவது வந்திருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா. நிறைய பேரை படிக்க வச்சிருக்கேன். நன்றிக்காக கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குவது கடன் கொடுத்து நம்ம வாங்கல. அவங்களுக்கு நம்ம கல்வின்ற அறிவை கொடுத்துருக்கோம். அவங்க கிட்ட இருந்து நான் எந்த பைசாவும் நான் எதிர்பார்த்து வாங்க மாட்டேன். ஆனா அவங்க செய்யறேன்னு சொல்லி வருவாங்க. எந்த பொருளாகவோ பணமாகவோ நான் வாங்க மாட்டேன். ஆனா நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, நீங்க என்ன உருவாக்கியிருக்கீங்க, இன்னைக்கு நான் உங்களால நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனா அவங்ககிட்ட நான் வாங்க மாட்டேன். ஆனா அவங்க திரும்பவும் மறுபடியும் கேட்பாங்க, ஏதாவது நான் உங்களுக்கு செஞ்சாகணுமே. அப்ப நீ என்ன பண்ண, நீ யாரு அப்படின்னு கேட்பேன். நான் அப்பா இல்லாத பையன், உனக்கு இந்த கல்வியை கொடுத்தது யாரு, நீங்க தான். அப்ப நீ ஒரு அப்பா இல்லாத பையனை நீ உருவாக்கு. உன்னுடைய மனசோட நீ நல்லபடியா நான் செய்யணும்னு நினைக்கிறத நீ செய்ய, அதுவே நீ எனக்கு செய்யறதா இருக்கும்னு எந்த உருவாக்கப்பட்டவங்ககிட்ட இருந்தும் என்னுடைய உதவியை நான் பெற்றதில்லை. ஆனா என்கிட்ட தேடி வருவாங்க. ஆனா அவர்களையும் செய்வதற்காக தூண்டி விட்டு அவர்களை செய்ய வைப்பனே தவிர என் கையால எதுவும் வாங்க மாட்டேன். இப்ப அந்த பையன் ஒருத்தருக்கு உதவி பண்ணலான்னு கூட வந்திருக்கலாம். அவனையே செய்ய வைக்கும் போது என் ஆயுள் கால வரைக்கும் நான் இந்த பணியை செய்யறேன்னு அவன் ஒத்துக்கிறான். அப்ப அந்த திரும்ப அந்த நன்றி கடனோட எனக்கு செய்யறத நான் எதிர்பார்க்கல. அவங்க தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு செய்யணுன்றதை மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்போடு அவங்களும் செய்துட்டு இருக்காங்கப்பா. உங்களோட இந்த பதிவை யூடியூப்ல கூட நாங்க பண்ணோம். நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? இந்த நிகழ்வை யூடியூப்ல போடுறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சின்ற பேரில் யாருமே மகிழ்ச்சி இல்லாம இருக்கும். நோய் நொடியோட வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா உணவு முறைகளும் மாறிடுச்சு. அந்த நிலையிலிருந்து மாற்றி நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்ன, அவர்களுடைய மருத்துவங்கள் என்ன, அவர்கள் விளையாடிய விளையாட்டுகள் என்ன, இதையெல்லாம் அடுத்து வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை நம்ம கொண்டு போகணும். அதனாலதான் இன்னைக்கு நான் லெமோரியா அமைப்பு நம்மளுடைய முன்னாளுடைய கலைகளையும் விளையாட்டுகளையும் இந்த சமூகத்துக்கு எடுத்து செல்வதற்காக இருக்காங்க. அதனால அவங்களோட பயணிச்சு என் தாத்தா எப்படி 120 வருடம் வாழ்ந்தாரோ அதுபோல அடுத்து வரக்கூடிய அடுத்த சந்ததியர் 120 தொட வேண்டும் என்றால் உணவு முறைகளும் கலைகளும் எல்லா நிலைகளும் அவர்களுக்குள்ள புகுத்தணும். அடுத்து நம்ம ஓடி வேலை செய்வதை விட அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழிவகுத்துட்டு போகணும். அதைத்தான் நான் சிறப்பாக நினைக்கிறேன். என்னுடைய கடைசி ஒரு விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 30-40 வயசுலேயே இறந்து போயிடுறாங்க. எல்லாம் உடல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க. யாராவது ஒருத்தர் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு எந்த நோய் நொடிகள்னு சொல்வதற்கு இல்லை. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதை மாற்றி அமைப்பது என்ன? அப்ப நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி உணவு முறையை சாப்பிட்டாங்க, எப்படி உடலை நம்மளே எப்படி சரி செஞ்சுக்க முடியும், உணவே மருத்துவம் எப்படி வாழ முடியும், இந்த விழிப்புணர்வை தமிழகம் எங்கும் இன்னைக்கு நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய முன்னோர்கள் கலைகளை நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய விளையாட்டுக்களை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கையில ஒரு செல்போனை வச்சு நோண்டி கண்ணுக்கு பாதிப்பு, எல்லாத்துக்கும் பாதிப்பாயிட்டு இருக்காங்க. ஆனா உடல் ரீதியா எது சரியானதுன்னா நம் முன்னோர்கள் விளையாடிய அந்த காலத்து விளையாட்டுக்கள் தான் சரியானது. அதனாலதான் அவங்க உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாங்க, உணவே மருந்துன்றதையும் வலியுறுத்தி சாப்பிட்டாங்க, அற்புதமாக வாழ்ந்தாங்க, 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கை அடுத்த ஜெனரேஷன் வாழணும் என்றால் நாம் தமிழகம் என்றும் எல்லா குழந்தைகளையும் சந்திக்கணும், மாணவர்களை சந்திக்கணுன்றதுக்காக எல்லா அமைப்புகளோட சேர்ந்து எல்லா பணிகளையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல லெமோரியாவோட சேர்ந்து மிக அற்புதமாக நம் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட கலைகளை இந்த சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படக்கூடிய இந்த லெமோரியா மூலம் இந்த மக்களுக்கு நான் நிறைய விழிப்புணர்வு கொடுப்பதற்கும் அடுத்த ஜெனரேஷன் 120 வருஷம் வாழ வேண்டும் என்றும் அவர்களை நான் அணுகி அவர்களுக்கான விழிப்புணர்வை நான் கொடுத்துட்டு இருக்கேன்.